Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். ஏய், உன்னை வச்சுக்கிட்டெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீயே என்ன மாட்டி விட்டுருவ போல. ஷோ, என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் படல. நீ தான் இப்படி திருட்டு மொழி முழிக்கிறியே, அதான் எனக்கு பயமா இருக்கு. போலீஸ் என்கொயரிக்கு அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீ முழிச்சன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், மாட்டிப்போம். என்ன ராஜிமா, டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இத பாரு, போலீஸ்னா விசாரிக்க தான் செய்வாங்க. விசாரிக்கட்டுமே, நம்ம மேல எல்லாம் சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ராஜி அவ்வளோ சாதாரணமாலாம் எடை போட்டுறாத ரஞ்சிதா. நான் ஒரு பிளான் பண்ணா அதுல இன்ச் பை இன்ச் டீடைலிங் இருக்கும். கோவிலை சுத்தி எங்கேயுமே சிசிடிவி கேமராவே கிடையாது. சோ அந்த ஆள் தான் தூக்கி வச்சான்னு எந்த ஒரு ஆதாரமும் சிக்கவே சிக்காது. ஓ, அப்போ ஓகே. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. இந்த பாரு, முதல்ல இந்த விஷயத்துல நாம இன்வால்வ் ஆயிருக்கோங்கிறதையும் உன் மனசுல இருந்து அழிச்சிரு, புரியுதா? சரி, ட்ரை பண்றேன். ஹேய், ட்ரை பண்றியா? இந்த பாரு, இந்த விஷயம்லாம் சாதாரணமானது இல்ல. சில கடத்தல் மட்டும் நியூஸ்ல ஃபிளாஷ் ஆச்சுன்னு வெய்யி, அவ்வளோதான், நாடு முழுக்க வைரல் ஆகும். அந்த அளவுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். தாலி செயினை தூக்கி ஒளிச்சு வச்ச மாதிரி சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது. சீரியஸ்னஸ் புரியாம ஏடா கூடமா பண்ணி மாட்டி விட்டு தொலைஞ்சிராத, புரியுதா? ராஜிமா, என்னென்னமோ சொல்றீங்க. நான் பதட்டப்படாம இருக்க ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன கூட கொஞ்சம் பதட்டமாக்கி விடுறீங்களே. ஆமா, உன்னை பதட்டப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க பாரு, நீ வாயை மூடிட்டு இருந்தா மட்டும் போதும், மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? இத பாருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கா நீ இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டனா சிம்பிளா முடிஞ்சு போயிடும். உனக்கும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கும் பிரச்சனை இல்ல. என்ன சொல்ற? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல சார். கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் எடுத்தேங்கிற மாதிரி ஆயிடாதா? அப்படின்னா உன் பேக்ல சிலை எப்படி வந்தது? தெரியல சார். தெரியலன்னா உன்னை பழிவாங்க உன் பேக்ல யாரோ கொண்டு வந்து வச்சிட்டாங்கன்னு சொல்றியா? இருக்கலாம் சார். இருக்கலாமா? உன்னை பழிவாங்க நினைக்கிறது யாருன்னாவது சொல்லலாம்ல. அது யூகம் தான் சார். உண்மை என்னன்னு தெரியாம யாரும் சொல்றீங்க? நீயும் எடுக்கலங்கிற, யார் எடுத்துட்டு வந்து வச்சாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிற. இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாம நாங்க உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லபடியா கேட்டுட்டா எல்லாருக்கும் நல்லது. இல்லன்னா உன் உடம்பு தான் புண்ணாகும். அதுக்குன்னு செய்யாத தப்பு நான் எப்படி சார் செஞ்சேன்னு ஒத்துக்க முடியும்? நீ ஒத்துக்கலங்கிறதுக்காக நீ தப்பு செய்யலன்னு ஆகாது. சிலைய உன் பேக்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த ஒரு விஷயம் போதும் உன்னை கோர்ட்ல ஏத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்புறம் ஏன் சார் எடுத்தியான்னு என்ன கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, என்ன தண்டனைனாலும் வாங்கி கொடுங்க. ஆனா என்ன எங்க கூட்டிட்டு போனாலும் அந்த சிலையை நான் தான் எடுத்தேன்னு மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன் சார். இவ பயங்கர கல் நெஞ்சக்காரியா இருக்கா சார். தான் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தெளிவா இருக்கா. பெரிய குடும்பத்து பொண்ணா இருக்கியே, விஷயத்தை காதோட காதா முடிச்சிடலான்னு பார்த்தா கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. பேப்பர், டிவி, மீடியான்னு உன் ஹஸ்பண்ட் அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா? சார், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு அந்த ஆளோட பொண்டாட்டி தானு டவுட்டா இருக்கு. ஏமா உனக்கு அந்த சந்தேகம்? என்னென்ன சார், இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். இவளை ஏன்னு கேட்க ஆள் இல்ல. புருஷனா இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டானா சார்? ஒருவேளை கீப்பா வச்சிருப்பானோ? சார், தப்பா பேசாதீங்க சார். அவர் என் புருஷன். என்னது புருஷங்கிற? இந்த பக்கமே ஆளை காணுமே. நீ வேண்டாமா அவனுக்கு? நல்லா தானே இருக்க, ஏன் வேணான்னு நினைக்கிறான்? சார் ப்ளீஸ் சார், தப்பா பேசாதீங்க. அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் அவர் வரல. அது எதுக்கு சார் உங்களுக்கு? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க, அவ்வளவுதான். ஏய், சாரையே எடுத்து பேசுறியா? அடிச்சேன்னு இருமா வெச்சுக்கோ. இருமா இருமா இங்க பாரு, கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இதுல கையெழுத்து போட்டுட்டு உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா தண்டனைய கம்மியா வாங்கி தரேன். அதை விட்டுட்டு முரண்டு பிடிச்சான்னு வெயி,
திருடினது நீதான் நான் ப்ரூவ் பண்ணேன்னு வெயி, ஆயுசு முழுக்க நீ ஜெயில இருக்க வேண்டி இருக்கும். சார் ப்ரூவ் பண்ணுங்க சார், அப்பதான் நான் தப்பு செய்யலங்கிறது உங்களுக்கு புரியும். கண்டுபிடிங்க சார், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். சார் இது சரிப்பட்டு வராது சார். நம்ம ஸ்டைல விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவா. நீங்க எப்படி விசாரிச்சாலும் இதுதான் என் வாயில இருந்து வரும். ஏன்னா இதுதான் உண்மை. அப்படியா? ஊசிய வச்சு நகத்துக்கு இடையில குத்துனா தானா கையெழுத்து போட்டுற போற. உன்னை பாவம் பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா மிஞ்சிக்கிட்டே இருக்க. ஐயோ, அப்படியே செஞ்சிருவோமா சார்? திமிர்த்தனமா பேசிட்டு கையெழுத்து போட மாட்டேங்கிறா. இவ ரத்தத்திலே நம்ம கை நாட்டு வாங்கிடலாம். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா உயிர் மட்டும் போயிடக்கூடாது. ஓகே சார். ஏய், ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன், அடி வாங்கி சாகணுமா? சொன்னா கேட்க மாட்டேன், கையெழுத்து போடு. எழுத்து பேசுவியா? எழுத்து பேசுவியா? உன்னை என்ன பண்ற பாரு, என்ன பண்ற பாரு. அடிக்கிற அடியில நீ எப்படி கையெழுத்து போடுறன்னு மட்டும் பாரு. திமிரு உனக்கு. நீங்க பாத்தீங்களா? இல்ல அவங்களா தான் ஓ, வரணும். உண்மையாவா ராஜிமா? ஏய், என்னாச்சு விஜய்? ஏய், மாமா, என்னாச்சு மாமா? ஏய், நீ ஆபீஸ்க்கு போறேன்னு போனியே, ஏதாவது பிரச்சனையா? அக்கா வெண்பா எங்க? ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கா. ரஞ்சி எவ்வளவு கெஞ்சி பார்த்தா தெரியுமா? சரி அதெல்லாம் விடு, உனக்கு என்ன ஆச்சு? உன்னை பார்க்கும்போது எனக்கு பதட்டமா இருக்கு. அந்த கனடா விசா கேன்சல் ஆயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? நான் உனக்காக அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். விசா எப்படியும் ஓகே ஆயிடும் சொன்னியடா, திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுற. எல்லாம் மல்லியால வந்ததுக்கா. அவ போய் நிம்மதியா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டா. என் கனவு ப்ராஜெக்ட் மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஐயோ மாமா, அவ பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்ல முடியும் ரஞ்சிதா? ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மல்லி உங்க மிஸ்ஸஸ் தானான்னு என்கொயரியில கேக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தா என்ன நடக்கும்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா நீ? நீ பேசி பாத்துருக்கலாம்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டியாவா இந்த வீட்ல இருந்தீங்க? உனக்கு கல்யாணம் நடந்த லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. நீ இத போய் சொல்ல வேண்டியதானே? இந்த நேரத்துல அதை எப்படிக்கா போய் சொல்றது? ரெக்கார்ட்ஸ் படி நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. போச்சு, கனவெல்லாம் அப்படியே சுக்குநூறா போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏய், என்ன நீ பேசுற? கேவலம் அவ பண்ண திருட்டுத்தனத்துக்காக உன்னோட ட்ரீம் முடிஞ்சிருச்சுன்னு இப்படி சொல்ற? சும்மா இல்லடா, 18 crores பிசினஸ் டா இது. அக்கா என்னக்கா பண்ண சொல்ற? அவளை இந்த வீட்ல இருக்க வச்சதுக்கு ஒரே காரணம் வெண்பா தான். வெண்பா வெண்பா மட்டும் தான். உனக்கு அது நல்லாவே தெரியும்ல. மல்லியா இல்ல 18 கோடி பிசினஸ் ஆன்னு நான் பார்க்கல. வெண்பாவா பிசினஸ் ஆன்னு பாக்குறப்ப எனக்கு வெண்பாவை தவிர வேற ஆப்ஷனை எடுக்க முடியாதுக்கா. ஃபீல் பண்ணாதீங்க மாமா, எல்லாத்துக்கும் சரியான நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்ல ரஞ்சிதா. எல்லாமே கடகடன்னு நடந்துச்சு. வந்த வேகத்துல ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. எதுக்கு விஜய் அப்படிலாம் முடிவு பண்ற? எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. இல்லக்கா, அவ்வளவுதான். இப்போதைக்கு திரும்ப அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனில நாம இந்த ரீசனை சொல்லவே முடியாதுக்கா. எனக்கு இது இல்ல, விடுக்கா. ஏய் விஜய், ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மாப்பிள, ஐயோ மாப்பிள, நீங்க ஸ்டேஷன் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வரவே இல்லையே. வரணுமா? எதுக்கு வரணும்? நானும் இவனும் சேர்ந்துதான் கூட்டு சதி பண்ணி சிலையை கடத்தணும்னு சொல்றீங்களா? என்ன ராஜிமா இப்படி எல்லாம் பேசுற நீ? மல்லி பேக்ல இருந்த ஒரே காரணத்துக்காக அவதான் எடுத்தான்னு ஆயிடுமா? பின்ன நாங்க எடுத்து என்னமோ அவ பேக்ல வச்சிட்டோன்னு சொல்ல வரீங்களா? ஏய் ரஞ்சி, நான் சொல்லல அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம மேலதான் பழி போடுறதுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சது தானே. விஜயும் இவங்க சொல்றாங்கன்னு நம்புறான் பாரு. அதனால தானே இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க.
ஐயோ ராஜி, ஐயோ நான் இப்போ உங்க கூட வாக்குவாதம் பண்ண வரலம்மா. ஆமாமா, உங்களுக்கு ஈக்குவலா சண்டை போடுறதுக்கு நான் வேலை வெட்டி இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. தயவு செஞ்சு தேவையில்லாம பேசாத. உங்ககிட்ட பேசவே எனக்கு இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள தம்பி, அங்க என் மல்லி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு உடனே வாங்க தம்பி. நான் எங்கேயுமே வர்றதா இல்லைங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. மாப்பிள்ள, ஐயோ உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்ல மாப்பிள்ள. ஐயோ எனக்கு தெரிஞ்ச வக்கீலுங்க எல்லார்கிட்டயும் நான் பேசி பார்த்துட்டேன். ஐயோ இந்த சில கடத்துல எல்லாம் பெரிய விஷயம்னு யாரும் வர மாட்டேன்ட்டாங்க. இத பாருங்க, பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அதெல்லாம் எங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்க மல்லியால அவன் பிசினஸ்ல இன்னைக்கு எவ்வளவு லாஸ் ஆகி நிக்கிறான் தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க மாப்பிள்ள? உங்க அக்கா என்னென்னமோலாம் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. மல்லி பண்ண கேவலமான திருட்டு வேலைகால எங்க மாமாவோட கனடா விசாவே கேன்சல் ஆயிடுச்சு. அது கூட போனா போட்டுண்டி, அவ திருடுனா அவ அனுபவிக்கிறா. நமக்கு என்னன்னு விட்டுட்டு போலான்னு பார்த்தா நம்மள புடிச்ச பீட விடாம இப்படி துரத்திக்கிட்டு இருக்கே. குடும்பமான போனது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவன் பிசினஸ்ல வேற மண்ணள்ளி போட்டுட்டா. இப்போ உங்க எல்லாருக்குமே நிம்மதியா இருக்குமே. ஐயோ இங்க பாருங்க மாப்பிள்ள. ஐயோ மாப்பிள்ள, உங்களுக்கு நான் எப்படி சமாதானம் சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஆசையா அந்த கனடா ப்ராஜெக்டை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ ஏதோ கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த தடவை எல்லாமே கைகூடி வரும். அதுக்காக மல்லி அப்படியே விட்டுற முடியுமா மாப்பிள்ள? நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்களே விட்டாலும் உங்க மனசாட்சி விடாது. அது நல்லாவே எனக்கு தெரியும் மாப்பிள்ள. வாவானா அவன் வந்து என்ன பண்ணுவான்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல எனக்கு புரியல. என் பொண்டாட்டி தப்பு பண்ணலன்னு சொல்லணுமா? இல்ல இவன் சொன்னாதான் அதை நம்புவாங்களா? இந்த கடத்தல அவ பண்ணல, நான் தான் பண்ணேன்னு இவன் வந்து உள்ள உட்காரணுமா? ஐயோ இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயோ ஐயோ கடவுள் அறிய, மல்லி எந்த தப்புமே பண்ணல ராஜி. அவ எதுக்கு இதெல்லாம் பண்ண போறா? மாப்பிள்ள தயவு செஞ்சு ஏதாவது வக்கீல ரெடி பண்ணி தந்தீங்கன்னா. ஆமா, இவன் இருக்கிற டென்ஷன்ல அவளுக்கு இப்ப வக்கீல் ரெடி பண்ணதான் இவன் அலையணுமாக்கும். இல்ல அதானே உங்களுக்கு வேணும்? சரி, அவனே வக்கீல் வச்சு கொடுத்துட்டான். கேன்சல் ஆன இவன் வீசா திரும்ப கிடைச்சிருமா? இல்ல நீங்க தான் வாங்கி கொடுப்பீங்களா? மாப்பிள்ள, ராஜி கேக்குறதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஆனா கடவுள் நிச்சயமா சரியான நேரத்துல அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாரு. நீங்க மல்லிக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க மாப்பிள்ள. உங்களை கையெடுத்து கும்பிடுற உதவி செய்யுங்க. கடவுள் கிட்டே பெட்டிஷன் போடுவாங்க போல இருக்கு இவங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வேணா சொல்லுங்க, நான் உங்க கால்ல கூட விழுறேன். இங்க பாருங்க, போலீஸ் கேஸ், ஸ்டேஷன், விசாரணை, அது இதுன்னு பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே மண்டை குழம்பி போகுது. ஆல்ரெடி அந்த கதிரேசன் கொடுத்த பொய் கேஸ், என் பொண்ணோட கஸ்டடி கேஸ், பத்தாவதுக்கு நீங்க கல்யாணத்துல பண்ண அராஜகம் என் தலைய பிடிச்சிரும் போல இருக்கு. போதும், இதுவரை நான் அனுபவிச்சது எல்லாம் போதும். தயவு செஞ்சு மீதி இருக்கிற வாழ்க்கையை என்ன நிம்மதியா வாழ விடுங்க. அதுக்காக தானே மாப்பிள்ள நானும் கடந்து போராடிட்டு இருக்கிறேன். நீங்க மல்லி வெண்பான்னு சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டா தானே எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு மாப்பிள்ள தம்பி, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் வாங்க. இந்த ஒரே ஒரு தடவை மாப்பிள்ள. ஏங்க, அவன் என்ன சொல்றானே உங்களுக்கு புரியலையா? உங்க மல்லி நொல்லிதான் அவனோட நிம்மதிக்கு கொல்லி வச்சதுக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க. கூட இருந்தே அவனை எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், பேசாம கிளம்புங்க. மாப்பிள்ள தம்பி, உங்களை கெஞ்சி கேக்குறேன். என் மல்லி உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஹலோ ஹலோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா மாப்பிள மாப்பிளன்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் நீ உள்ள போ. ஐயோ மாப்பிள்ள, போன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள போ, மாப்பிள்ள போ. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, ஐயோ இப்படி என்ன தவிக்க விடுறீங்களே. ஐயோ இங்க நான் பாருங்க, என்ன நீங்க பண்ணுவேன்? அழுது டிராமா போட்டதெல்லாம் போதும். முதல்ல வெளியில போங்க. ஐயோ ராஜி, அவ ஒரு பொண்ணுமா.
கஷ்டத்துல ஒரு பொண்ணு தத்தளிக்கிறப்போ இன்னொரு பொண்ணு தான் சப்போர்ட் பண்ண முடியும். ராஜி கொஞ்சம் இப்போ வெளியில போறீங்களா இல்ல? ராஜி கொஞ்சமாச்சும் அவளை பார்த்து கொஞ்சம் கருணை காட்டேன். எங்களை அப்புறமா கூட நீ வீட்டை விட்டு அனுப்பிச்சிரு. வயசு கூட வித்தியாசம் பார்க்கல. உன்னை சாமியா நினைச்சு உன் கால்ல விழற. ஏங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டீங்களா நீங்க? இதோ பாருங்க, ஒழுங்கா நீங்களே போங்க, இல்ல செக்யூரிட்டி வர வச்சு உங்களை வெளியில தள்ளுவேன். போங்க முதல்ல. ஐயோ, நீ அப்படி எல்லாம் சொல்லாத. ஏங்க, சொன்ன கேளுங்க, போங்க. போ சொல்லு ரஞ்சி. போங்க சும்மா போங்க. மல்லி, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஆட்டம் ஆடினாங்க. டாடா வெண்பா சாப்பிட்டியா? டாடா மல்லியம்மா மல்லியம்மா எப்ப பார்த்தாலும் மல்லியம்மா தானா உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் டாடா கோவப்படுறீங்க? மல்லியம்மா பாவம் டாடா. அவங்க கண்டிப்பா அந்த சிலையை எடுத்திருக்க மாட்டாங்க. வாங்க டாடா, மல்லியம்மா கூட்டிட்டு வரோம் டாடா. நீங்க சொன்னா கேட்பாங்க டாடா போலீஸ். வாங்க டாடா, வாங்க ப்ளீஸ் டாடா. விடு வெண்பா. இன்னொரு தடவை என்கிட்ட மல்லியம்மான்னு வந்து நின்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு அப்பா வேணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்க. ஏன் டாடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க எனக்கு வேணும் டாடா. நான் உனக்கு வேணும்னா மல்லியை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. அவனால அவமானத்துக்கு மேல அவமானம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். போதும். அப்படி எல்லாம் பேசாதீங்க டாடா. மல்லியம்மா நமக்காக தானே. வெண்பா, அவ்வளவுதான், பேசாம இரு. இதுக்கு மேல அந்த பேரை என்கிட்ட சொன்ன உனக்கு அப்பாவும் இருக்க மாட்டேன். அப்புறம் நீ போட்டோல தான் மாலை போட்டு பாத்துக்கணும். மாமா, ஏன் வெண்பா கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்ன புரிய போகுது? நீங்க உங்க கோவத்தை காட்ட வேண்டிய இடமே வேற. நம்ம வெண்பா கிட்ட போய் காட்டிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன ரஞ்சிதா, இவ இன்னும் சின்ன குழந்தையா? மத்த விஷயத்தெல்லாம் எவ்வளவு தெளிவா பேசுறா. அவ பண்ண வேலையால என் கனவை தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஃபீலிங்ஸ பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறானா? என்ன விட நேத்து வந்தவ அவதான் முக்கியமா போயிட்டா. அப்படின்னா நான் எதுக்குன்னு கேக்குறேன். இவளுக்காக தானே நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மல்லியை கூட்டிட்டு வந்ததே இவளுக்காக தானே. அதனாலதானே இவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறேன். நான் அப்படி அவமானப்பட்டு நிக்கிறது எல்லாமே இந்த வெண்பாக்காக தானே. அது ஏன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது? ஏதோ நான் சொன்னா போலீஸ் கேட்டுருவாங்கங்கிற மாதிரி எப்பா பார்த்தாலும் மல்லின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மனுஷன் நிம்மதியா ஒரு நாளாச்சும் வீட்டுல இருக்க முடியுதா? எனக்கு அப்படியே வலிக்குது. என்ன விட என் பொண்ணுக்கு வேற யாரோ முக்கியமா போயிட்டாங்க. மாமா விடுங்க, நான் வெண்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க டிஃபன் தான் சாப்பிடல, இந்த பாலையாச்சு குடிங்க. இங்க பாரு வெண்பா, நீ மல்லிய ரொம்ப நம்புற. ஆனா அவ பண்ற எல்லாமே நடிப்புடா. இந்த பாலை மட்டும் குடியேன். எனக்கு வேணாம். டாடா எவ்ளோ ஃபீல் பண்றாருன்னு பார்த்தல்ல. மல்லி இப்படி பண்ணதால டாடாவுக்கு 18 crore ப்ராஜெக்ட் கிடைக்காமலே போயிடுச்சு. அவரு கனடா போக முடியல, விசா கிடைக்கல. அது தெரியுமா உனக்கு? அந்த கவலையில தான் அவர் இருக்காரு. நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம மல்லிமான்னு அவர்கிட்டயே போய் சொன்னா அவரு கோவப்படாம என்ன செய்வாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ மல்லின்னு சொன்னதுனாலதான் டாடா அவளை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவ என்ன சும்மாவா வரா? பிரச்சனையோடு தானே வரா. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ வெண்பா. நீ இப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டல்ல. மல்லிமாவை பார்க்கணும்.
மல்லிகை தான் வேணும் எனக்கு. எனக்கு எல்லாமே மல்லிகை தான். ஏய், நீ அழுது கூப்பாடு போட்டாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. ஒழுங்கா பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்கு. சும்மா தேவலாம் நடுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. மல்லிமா அப்படியே மூச்சுல குத்திடுவேன். குறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.